மார்க்கெட் கிராஷ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்பர்கள் கேட்டிருந்தீங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிராஷ்லாம் கிடையாதுங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 450 பாயிண்ட் இறக்கிட்டாங்க. 250 இருந்த பாயிண்ட் 800 கிட்ட கொண்டு வந்துட்டான். அதனால எல்லாருமே பேனிக் ஆகிட்டீங்க. மார்க்கெட் கிராஷ்லாம் கிடையாதுங்க. ஒன்ஸ் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஷ்னோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பேனிக் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த 500 ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். இந்த ரேஞ்ச் இது கட் பண்ணுறப்ப வேணுன்னா நீங்கள் வந்து பேனிக் ஆகலாம். ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகுன்னு. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப இந்த சைட்வேஸ்க்குள்ளே தாங்க வந்திருக்கு. ஆல்ரெடி சைட்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2500 டு இந்த ரேஞ்சுங்க 24500ங்க இந்த ஒரு 600 பாயிண்ட்டுக்குள்ளே முதல்ல சைட்வேஸ் இருந்துச்சு. திரும்ப அதே ஜோனுக்குள்ளே தாங்க வந்திருக்கு. இனி வந்து பார்த்தீங்கன்னா 500லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா இந்த லெவலே நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 740ங்க 24 எஸ் 737ங்க 740ங்க 740 லெவலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மேபி மண்டே ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரும். நம்ம ஆல்ரெடி லைவில் தான் சொன்னோம் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரும்னு. கேப் அப்போ கேப் டவுனோ வர வாய்ப்புகள் இல்லை. அது நம்மளோட ஃபியூச்சர்ஸ் இறங்கினாலுங்க திரும்ப எல்லாம் ரெக்கவரி ஆயிருங்க. ஏன்னா அந்த நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் வர்றப்போ அதெல்லாம் ரெக்கவரி ஆயிரும். யாரும் பேனிக் ஆகணும்னு இல்லை. அப்படியே என்ன சின்னதாக உங்களுக்கு கேப் டவுன் வந்தாலுங்க ஏன்னா ஒரு 800 அந்த ரேஞ்சு தான் வரும். அதுக்கு ப்ரீமியமில் ஒன்றும் பெருசாக ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஆல்ரெடி ப்ரீமியம்லாம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் ஹண்டிங்க்கு அதுக்கும் எல்லாம் சரியாயிரும். இனி என்ன ஆகுனாங்க மேபி நெக்ஸ்ட் வீக்லேங்க கம்மிங் வீக் வருது இல்லைங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப 950க்கு மேலே வந்துருங்க. 950 to 25ங்க இந்த ரேஞ்சுக்கு திரும்ப வந்துடும். ஏன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை அன்னைக்கு நினைக்கிறேன் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதுங்க. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. அது இல்லாமல் அந்த டேரிஃபும் வருது. நிறைய நியூஸஸ் வேறு இருக்குங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எக்ஸ்பைரிக்குள்ளங்க உங்களுக்கு திரும்ப 25 வந்து மார்க்கெட் டச் பண்ணிடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மண்டே ஒரு நல்ல ஒரு பையிங் வரலாம். ஒருவேளை சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாலுங்க மார்க்கெட்டில் நல்ல ஒரு பையிங் வரலாம். திரும்ப அடுத்த நாளுங்க செவ்வாய்க்கிழமைக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தான் நிஃப்டி கிராஷ்லாம் கிடையாதுங்க. இங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுனாங்க திரும்ப இந்த ஆல் டைம் ஹை இருக்குல்லங்க இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. ஆல்ரெடி இங்கே வந்திருக்கணும். ஸோ இங்கே வர்றதுக்கு முன்னாடியே செல்லிங் ட்ரிகர் ஆகி கீழே வந்துருச்சுங்க. ஆனால் திரும்ப இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆச்சுன்னா இந்த லெவல்லாம் பிரேக் ஆகிடுங்க. திரும்ப ஆல் டைம் ஹைக்கு இங்கே வந்துருங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுங்க ஆல் டைம் ஹையில் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் தான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டில் தாங்க இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா எஸ் நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் தான் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேலிட் ஆகாங்க. இந்த சப்போர்ட் வந்து நல்ல ஒரு வேலிடாக இருக்கும். மேலே அப்சைடில் அதை பிரேக் பண்ணி மேலே போக சான்சஸ் அதிகங்க. அதிகபட்சங்க ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சேம் இந்த லோ இருக்குது பாருங்கள். இந்த லோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 250 இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. நான் ட்ரெண்ட் லைனுக்கும் அதுக்கும் ஓகே ஈக்குவலாக இருக்குங்க. ஒரு வேளை சின்னதாக ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துங்க மார்க்கெட் அப்படியே ரெக்கவரியாக வாய்ப்புகள் அதிகம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஸோ யாருமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேனிக் ஆக தேவையில்லை. அது திரும்ப நியூ ஆல் டைம் ஹை வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறு இருக்குங்க. ஆகஸ்ட் மாதம் வருது ஃபஸ்ட்டு வீக்கில். அதனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஸில் தான் இருக்குது. அதுவும் ஃபேவராக தான் வரும். அதனால் பேங்க் நிஃப்டி நியூ ஆல் டைம் ஹை போக வாய்ப்புகள் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பார்த்துடலாங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை அடிச்சிச்சுங்க. 3500 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து செல்லிங்லேயே தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குங்க. இந்த லெவல் இருக்குல்லங்க சின்ன ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது. பார்க்கலாங்க நாளைக்கு என்ன பண்ணுதுன்னு. மண்டே ஓப்பனிங் வந்து திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் தான் எடுக்குன்னு நினைக்கிறேன். கோல்டு என்னன்னா ரொம்ப நாள் வந்து இந்த சைடு வேஸ்ட் ஜோனே தாங்க பில்டு பண்ணிட்டு இருக்கோம். பெருசாகவும் உங்களுக்கு உடஞ்சி கீழே விழுந்துராது. அதே மாதிரி வந்து பெருசாகவும் இது பிரேக் பண்ணியெல்லாம் மேலே போகாதுங்க. அவ்வளோதான் ஓரளவுக்கு ரொம்ப வந்துருச்சு கோல்டை பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட்லாம் பிரேக் பண்ணுன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் அது என்ன சொல்கிறேங்க பார்த்தீங்கன்னா ஃபேக்காக கூட மாறிடும். ஆல்மோஸ்ட்டு இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனதுங்க. டைம் ஃப்ரேம் அதிகமாக போனால் சார்ட் சின்னதாக தெரியுங்க. 3 டைம் ஃப்ரேமே போட்டுக்கலாம். இந்த ஜோன் வந்து
இந்த லெவல் இருக்குல்லங்க, இந்த டாப் வந்து பிரேக் அவுட் ஆனதுங்க. ஸ்மாலாக டைம் ஃப்ரேம் போனால் தெளிவாக தெரியும். லாங்கர் டைம் ஃப்ரேமில் அந்த அளவுக்கு தெரியாதுங்க, ஸ்மாலாக டைம் ஃப்ரேமில் நல்லா தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுங்க. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகி போன மார்க்கெட்டுங்க. என்ன ரேஞ்சுனா 2067ங்க. இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகி போன மார்க்கெட்டு. ஸோ இப்போ 3500 கிட்ட வந்துருச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா 1500 பாயிண்ட் கிட்டத்தட்ட மூவ்மெண்ட் ஆயிருக்கு, 1450 பாயிண்ட் கிட்டத்தட்ட மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதுக்கு மேலே பெருசாக மூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் இல்லைங்க கோல்டை பொறுத்த வரைக்கும். கோல்டு என்னென்னா இந்த லெவலில் சுற்ற ஆரம்பிக்குங்க அதிகபட்சங்க. ஒரு வேளை கோல்டு இந்த லெவலில் இதை பிரேக் ஆச்சுன்னா திரும்ப என்ன ஆகுனா இந்த லோ இருக்குது பாருங்கள், இங்கே வந்து திரும்ப சப்போர்ட் எடுக்கும். இந்த லோவில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சப்போர்ட் எடுக்கும். 3100 பக்கத்தில் வந்து திரும்பவும் சப்போர்ட் எடுங்க. சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட் அப்படியே மேலே போகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாங்க. ஸோ இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட்டை திரும்ப அப்படியே இப்படி பண்ணீங்க, திரும்ப இந்த ரேஞ்சுக்கு வரும். அதாவது இங்கேருந்து வர மார்க்கெட்டு ஒரு வேளை இது பிரேக் ஆச்சுன்னா திரும்ப சின்னதாக மேலே வந்துட்டுங்க, திரும்ப இந்த லெவலுக்கு கொண்டு வருவாங்க. திரும்ப இந்த லெவல்லேருந்து பவுன்ஸ் பேக் தாங்க ஆகும். ஸோ மேலே பவுன்ஸ் பேக் தான் ஆகும். திரும்ப இந்த ஹை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. ஆனால் அப்படியே டேரெக்டாக வராதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து அப்படியே மேலே வர பார்க்கும். ஸோ இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறங்க என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்து திரும்ப கீழே விழுந்துச்சுன்னா இந்த லோ உடைக்குங்க. இந்த லோ உடைச்சதுன்னா திரும்ப அப்புறம் மேஜரான சப்போர்ட் அது வர்றதை பார்த்துக்கிட்டு நான் சொல்கிறேங்க. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் புல்லிஸ் தாங்க. ஆனால் எப்போல்லாம் கீழே லோ வந்து திரும்புதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் எடுங்க. அதே மட்டும் மேலே டாப்பில் வந்துட்டு சரி கீழே வந்துட்டு திரும்புறப்போ பையிங்கிறங்க. மேலே டாப்லேருந்து கீழே விழுறப்ப இந்த 3500 இந்த ரேஞ்சில் வந்துட்டு கீழே விழுந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் செல் என்ட்ரி போகலாங்க. நீங்கள் ஃபாரெக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்சிஎக்ஸ் பண்ணுறவங்களுக்கு சேம் இதே தாங்க. எம்சிஎக்ஸ் சார்ட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு குரூட் ஆயில் பார்த்துடலாங்க. கேட்டிருந்தாங்க நமக்கு ப்ரோ குரூட் ஆயில் சொல்லுங்கன்னு. குரூட் ஆயில் நான் பண்ணி ரொம்ப நாள் இருக்குங்க. ஸோ குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு வருது. மார்க்கெட் நல்லா விழுந்து தான் இருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பிரேக் ஆகிருக்குங்க. இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு. இது நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் பண்ணால் தான் அக்யூரேட்டாக தெரியும். ஸோ இப்போ என்ன ஆகுனா க்ரூடில் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா மேஜர் சப்போர்ட் பிரேக் பண்ணி திரும்ப கீழே வந்துட்டு ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரி எடுக்கக்கூடாது. இது திரும்ப பிரேக் ஆகவும் சான்சஸ் இருக்குங்க. பிரேக் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த லெவல் இருக்குது பாருங்கள், திரும்ப இந்த லெவலில் வந்து உங்களுக்கு பையிங் சிக்னல் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். இல்லை இந்த லெவலில் வந்து திரும்ப செல்லிங் சிக்னல் கொடுத்தா செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த சென்ட்ரலில் இருக்கப்போ இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதுவும் நம்ம எம்சிஎக்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் பேஸுங்க, அதனால் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் இதாங்க. க்ரூடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒன்று இந்த லோ வரணும், இந்த 55 இந்த ரேஞ்சுக்கு வரணும். 55 to 60க்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே திரும்பிச்சுன்னா பாருங்கள் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே பார்த்தீங்கன்னா அந்த 75க்கு இந்த ரேஞ்சில் வந்து செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா ஸோ செல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. க்ரூடை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. சரிங்க, திரும்ப லைவில் பார்க்கலாங்க. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. தொடர்ந்து செல்லிங் இல்லைங்க. 4 hour கேண்டில் போட்டிங்கன்னா எத்தனை கேண்டிலுங்க, 2 4 6 8 இங்கே 9 கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் தான். தொடர்ச்சியாக செல்லிங் வந்துருக்கு. சரிங்க, திரும்ப அங்கே பாருங்கள் 750 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துருக்குங்க. ஸோ மார்க்கெட் திரும்பவும் இந்த லோவில் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஓரளவுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. எடுத்துட்டு திரும்ப பாருங்கள் 857ங்க. ஸோ அங்கே தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம மார்க்கெட் எங்கே முடிகிறப்ப எப்படி இருந்திருக்கா. எஸ், இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு முடிஞ்சிருக்க மாட்டிருக்குங்க. எஸ், 840 முடிஞ்சிருக்குங்க. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்திருக்கு. கீழேனா ஒரு 100 பாயிண்ட் கிட்ட கீழே வந்துருங்க. திரும்ப ரெக்கவரியாக இருக்குது. ஸோ மண்டே உங்களுக்கு என்ன ஆகும், ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வர வாய்ப்பு இல்லைங்க. சரிங்க, நம்ம மண்டே ஓப்பன் வரட்டும், நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் என்னென்னு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.